வெல்கம் டு லா சாட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. இந்த வருஷத்துக்கானது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-2026 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் தி எலிஜிபிள் கேண்டிடேட் த்ரூ ஆன்லைன் மோட் ஃபார் அட்மிஷன் இன்டு தி 3 years law degree course ஃபார் தி அகாடமிக் இயர் 2025-2026. அதாவது 3 வருஷ படிப்புக்கான லா டிகிரி கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒன்லி ஃபார் ஆன்லைன் மோட் தான். நம்ம இதை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் யார் யாருன்னு அடுத்தது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நேம் ஆஃப் தி கோர்ஸ்னு 2 கோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 இயர் எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ், இன்னொன்று 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம 3 இயர் எல்எல்பி ஆனர் டிகிரி கோர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த கோர்ஸ் எங்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பெருங்குடி கேம்பஸ், டாக்டர் எம்ஜிஆர் சாலை நியர் எம்ஆர்டிஎஸ் தரமணி ரயில்வே ஸ்டேஷன், சென்னை 113. இங்கே இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் ஆஃபர்டுக்கு என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம 10th 12th முடிச்சிருக்கணும். அதே போல் ஆனால் அண்டர் கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின்ஸ், அதாவது எந்த ஒரு யூஜியாக இருந்தாலும் சரி, பிகாம், பிஎஸ்சி, பிசிஏ அந்த மாதிரி எந்த ஒரு யூஜி டிகிரியாக இருந்தாலும் ஓகே. அந்த டிகிரியில் நம்ம மினிமம் மார்க்ஸாக 55% வச்சிருக்கணும். இப்போ நம்ம எஸ்சி எஸ்டியாக இருந்தோம்னா, இதே நம்ம அதர்ஸாக இருக்கோம் அப்படின்னா கம்பல்சரி 60% நம்ம யூஜியில் எடுத்திருக்கணும். இப்போ நம்ம பிகாம், பிசிஏ அந்த மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த யூஜி டிகிரியில் நம்மளுக்கு எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸாக எஸ்சி எஸ்டினா 55% எடுத்திருக்கணும். அதர்ஸ் அதில் யார் யார் வருவாங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி முஸ்லிம்ஸ், இவங்க எல்லாருமே வருவாங்க. இதுவே என்ஆர்ஐயா இருக்காங்க இல்லையா, நான் இந்தியன் ரெசிடென்ட்ஸ், இவங்களுக்குமே கூட 65% தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ்ல எந்தெந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு, இதுவுமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான். மோரோவர் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்னு சொல்லிட்டு நான் தனியாக லாஸ்ட்ல லிஸ்ட் கொடுக்குறேன் எதெல்லாம் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் இங்கே சொல்கிறாங்க. எனி யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அங்கே 40% எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா அவங்க 40% வச்சிருக்கணும். இதே அவங்க அதர்ஸாக இருக்கிற பட்சத்தில் 45% அவங்க கேரி பண்ணியிருக்கணும். எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸ் ஃபார் அட்மிஷனுக்கு, இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இந்த மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எலிஜிபிள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அது கீழவே நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், separate application form should be submitted for School of Excellence in Law and affiliated law colleges in தமிழ்நாடு. மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா 2 விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னு, அது 2த்துக்குமே தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா தரமணியில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு தனி அப்ளிகேஷன். அண்ட் தென் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு தனி அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் கேன் அப்ளை த்ரூ ஆன்லைன் ஒன்லி, ஆன்லைனில் மட்டும்தான் நம்மளால இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியுமே தவிர்த்து நேரில் போய் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நம்மளால பண்ண முடியாது. For which applicants have to pay application processing fee through online payment gateway only. பேங்க்ல போயிட்டு செல்லான் வாங்கி டிடி எடுத்துலாம் கட்ட தேவையில்ல, ஆன்லைன் மூலியமாவே நம்ம பே பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆர் அவைலபிள் இன் தி யூனிவர்சிட்டி வெப்சைட். இந்த வெப்சைட் கீழேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் அதோட ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாமே இருக்கு, நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ நான் அந்த வெப்சைட் இங்கே காட்டுறேன்.
இந்த வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செகண்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, மோட் ஆஃப் செலெக்ஷன். Selection for admission will be conducted only through online. செலெக்ஷனுமே ஆன்லைன்ல தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. Candidates will be selected purely on the merit based on their performance in the qualifying examination சொல்லியிருக்காங்க. இங்க மேல சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம யூஜி டிகிரியில நம்ம ஒரு மினிமம் மார்க்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மார்க்ஸையும் தாண்டி மெரிட் பேஸ்டுன்னு சொல்லிட்டு எல்லா இயருமே ஒரு கட் ஆஃப் மாதிரி வெளியிடுவாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ற அந்த அப்ளிகேஷன்ல எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கொண்டு இருக்கோ அதுல இருந்து கட் ஆஃப் பிரிச்சு நம்ம ஒரு பேஸ்டு கேட்டகிரி இருக்கு இல்லையா, எஸ்சி, எஸ்டி, ஓசி, பிசி, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கேட்டகிரிக்கும் தனித்தனியா வந்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் தான் இங்க மெரிட் பேஸ்னு சொல்றாங்க. அந்த மெரிட் பேஸ் மூலியமா தான் நாங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல as per the rule of reservation preserved by the government of தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எதுல இருந்து இந்த ப்ராசஸ்லாம் நடத்திட்டு வராங்கன்னா, ரிசர்வேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸ் கீழே கவர்மெண்ட் கீழே தான் நாங்கள் இந்த மாதிரியான செலெக்ஷன் மோட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. Therefore, enquiries relating to admissions can be contacted through telephone number சொல்லிட்டு இங்க ஒரு நான் நம்பர் டிஸ்பிளே பண்றேன் இல்லையா, இந்த நம்பருக்கு நம்ம வேணும்னா கால் பண்ணிக்கலாம். எது ரிலேட்டடா அட்மிஷன்ஸ்ல நம்மளுக்கு ஏதாவது என்கொயரிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதாவது டவுட் இருந்தாவோ, ஏதாவது குவரிஸ் இருந்தாவோ நம்ம வந்து இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த டெலிஃபோன் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி நம்மளோட தேவைகள் என்னவோ அதை கேட்டுக்கலாம். அடுத்தது சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட். எப்போ இதை கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 3 இயர் எல்எல்பிக்கான டிகிரி கோர்ஸ் வந்து 16ஆம் தேதியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாளாக இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 500, அதர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு 1000 ருபீஸும் சொல்லியிருக்காங்க. இதே 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தது வந்து ஹானர்ஸ்க்கு, இது வந்து 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ்க்கும் அதே 16ஆம் தேதியே ஓப்பன் ஆயிடுச்சு. வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கான டைம் இருக்கு. எஸ்சி எஸ்டியா இருக்கவங்க 250 பே பண்ணலாம், அதர்ஸ் இருக்கவங்க 500 பே பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே ஒரு நோட் சொல்லியிருக்காங்க, என்னன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீ should be paid through ஆன்லைன் மோட் ஒன்லி. முன்னாடி நம்ம சொன்னது போல ஆன்லைன் மோட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பை வே ஆஃப் கேஷ், டிமாண்ட் டிராஃப்ட், மணி ஆர்டர், செக், பேங்க் பே ஆர்டர், செலான் எக்ஸெட்ரா வில் நாட் பி அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஒன்லி பெய்ட் வில் நாட் பி ரீஃபண்ட். கட்டின ஃபீஸ் நம்மளுக்கு ரீஃபண்ட் கிடையாது, திருப்பி தரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இது வந்து கேஷாவோ இல்லை நம்ம டிடி எடுக்கிறது மூலியமா, மணி ஆர்டர் பண்றது மூலியமா, செக் கொடுக்கறது மூலியமா, சலான் போடுறது மூலியமா வந்து நம்ம ஃபீஸ் பே பண்றோன்ற பட்சத்துல அது அக்செப்டட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே சொல்லிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, கேண்டிடேட்ஸ் சீக்கிங் அட்மிஷன் அண்டர் என்ஆர்ஐ கோட்டா, நான் ரெசிடென்ஸ் இந்தியா இருக்காங்க இல்லையா, அந்த கோட்டால இருக்கவங்க ஒன்லி ஃபார் 3 இயர் எல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ், எல்எல்பி ஆனர் கோர்ஸ் அப்ளை பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் கேன் obtain தி prescribed application form from the office of the law admission, the Tamil Nadu Dr. Ambedkar Law University, Poomozhil campus, Chennai 28, in person by submitting a demand draft for the value of under section 200 drawn in the favor of registrar, the Tamil Nadu Dr. Law Ambedkar University, payable at Chennai as cost of application. இப்போ என்ஆர்ஐயா இருக்கவங்களுக்கு மட்டும், அதுவும் 3 இயர் எல்எல்பி ஆனர் கோர்ஸ் டிகிரி அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் வந்து டிமாண்ட் டிராஃப்டா தமிழ்நாடு டாக்டர் லா அம்பேத்கர் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, பூமொழில் கேம்பஸ் சென்னை 28ல இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும்
என்ஆர்ஐக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அதர் பீப்புள்ஸ்க்கு கிடையாது. அடுத்து தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டிபிகேஷன் ஃபார் எல்எல்எம் டிகிரி கோர்ஸ் வில் பி அனௌன்ஸ்டு ஷார்ட்லி இன் தி யூனிவர்சிட்டி. இப்போ இது படிச்சுட்டு அடுத்ததுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இந்த 3 இயர் எல்எல்பி கோர்ஸ் படிச்சுட்டு அடுத்ததுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்எல்எம் டிகிரின்னு அடுத்து அதோட போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி இருக்கு, அது வந்து லேட்டரா அவங்க அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய வெப்சைட் கீழே போயிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல எதெல்லாம் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்ன்னு நம்ம பார்த்தோமோ அதுதான் குறைந்த கட்டணத்துல படிக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரி. அது எந்தெந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்ல, இந்த 15 காலேஜுமே தான் அரசு சட்டக்கல்லூரியில குறைந்த கட்டணத்துல, அதாவது 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த SC/ST இருக்கவங்க 40%, BC இருக்கவங்க 45%, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸா 250 and 500ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜோட அரசு சட்டக்கல்லூரியில குறைந்த கட்டணத்துல படிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த 15 காலேஜஸ்ல நீங்க அப்ளை பண்ணி கால் ஃபார் லெட்டருக்கு வெயிட் பண்ணலாம். இதுலயே அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்லயே பிரைவேட் காலேஜஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அதையுமே இங்க கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நியர்பைல அது உங்களுக்கு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதுலயுமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். சீக்கிரமாவே எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. 10ஆம் தேதி லாஸ்ட் நாள்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாதீங்க. 8ஆம் தேதி 7ஆம் தேதி முன்னாடியே வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுங்க. கடைசி நேரத்துல நெட்வொர்க் இஷ்யூ, சர்வர் ப்ராப்ளம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.